ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான 3 பிஹெச்கே வீடு பார்க்க வந்திருக்கிறோங்க. டியூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்டா வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க மணிகாரன் பாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் அதாவது 23க்கு 38 அப்படின்ற பிளாட் மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேசிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒயிட்டான தார் ரோடு மேலே தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌன் வித் நமக்கு வந்துட்டு ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்துட்டு உள்ளே என்டர் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம்ப் வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஸ்லோப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் காங்கிரீட் ட்ரைனேஜும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்துட்டு. ஸோ ஒரு ஸ்டீலில் எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் கேட்டுங்க. அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசர் கட்டிங் டிசைன் வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க. 10க்கு 12 அப்படின்ற மெஷர்மெண்ட்டுங்க. நீங்கள் தாராளமாக வந்து இதில் ஒரு ஆல்டோ கார் நீங்கள் வந்துட்டு பார்க் பண்ண முடியுங்க. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வால்க்கு வந்துட்டு 55 டைல்ஸ் வந்து 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. 2/4 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக ஒரு யூபிவிசி விண்டோ வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அமையுதுங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷெட் பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு போர்வெல் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க, பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதுபோக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டை சுற்றியுமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போயிட்டு வர மாதிரி நல்ல ஷெட் பேக் கொடுத்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஷெட் பேக் வந்து ரொம்ப அவசியங்க. ஸோ ஷெட் பேக்கோட பெரிய அட்வான்டேஜே வந்து அதுதாங்க. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இபி ப்ரொவிஷன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் ஹோம் சைஸ் அமைந்திருக்கு அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீக்வுட் ஃப்ரேமில் டீக்வுட்டில் வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டேப்பில் ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரனைட் வந்து லே பண்ணியிருக்காங்க ப்ரௌன் கலரில். ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போயர் ஏரியாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா லேசர் கட்டிங் டிசைனில் வந்துட்டு சூப்பராக வந்து நமக்கு வந்துட்டு ஒரு அட்டகாசமான ஒரு வெல்கமிங் இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து பிவிசி பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டோர் டீக்வுட்டில் வந்து நல்ல ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான லாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. வந்ததுமே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் வந்து 10க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட ஈஸ்ட் சைடில் வந்துட்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நமக்கு வந்துட்டு யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்து அதிலே வந்து கலர் லைட்டிங்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டகாசமான டிவி யூனிட்மே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் ஷார்ட்டர் ஸ்பேன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பேனலிங் ஒர்க் பண்ணி அதிலே வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஷோகேஸ் வைக்கிறதுக்காக நமக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்கர்ட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே டைல்லேயே வந்து நமக்கு ஸ்கர்ட்டிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடலில் அமைஞ்ச 3 பிஹெச்கே வீடுங்க. இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேபிள் டாப்க்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டர் ப்ரொவிஷனுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ரூஃப் வரைக்கும் நமக்கு வந்துட்டு டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் ஏரியாலே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஃப்ட் ஏரியாலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க, நீங்கள் வந்து திங்ஸ் வைக்கிற அளவுக்கு. ஸோ இதில் யூபிவிசி விண்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4/4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் யூபிவிசி விண்டோவும் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனுங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச பெட்ரூம் பார்க்கலாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2/4 வந்து நமக்கு வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்னில் ஹாலில் பார்த்த மாதிரியே. அது போக வந்துட்டு ஒரு சூப்பரான வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா மிரர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு வென்டிலேஷனுக்காக வந்துட்டு ஒரு யூபிவிசி விண்டோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4x4 வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப் டு 10 feet வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் ஒர்க் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடு ஒன்ஸ் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோர் வந்து பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஷவர் கனெக்ஷனும் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச பெட்ரூம்ஸ் பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நம்மளோட நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய இதை மாதிரியான வீடுங்க லேண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஒரு ஹெவி டியூட்டியான ஸ்டீலில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சூப்பரான கட்டிங் பண்ணி ரோசிங் ஒர்க் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைரல் ஸ்டைலில். ஸோ மேலே வந்துட்டாங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லிவிங் ஹால் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட்ரூம்ங்க. ஹெட்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபோக வந்து ஹேண்ட் ரெயில் வந்து எஸ்எஸ்ல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம்ங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து 2 பெட்ரூம் இருக்குதுங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச மாஸ்டர் பெட்ரூம் இதுதாங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்துட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து வந்துருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 feet ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கப்போர்ட் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சைடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் பெயிண்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க 16 feet சைடில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோக ஷவர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. வீட்டோட 3rd பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அமைஞ்ச மாதிரியே சேம் அதே பேட்டர்னில் அமைஞ்சிருக்குங்க. 10x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்லிங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 அடி வாக்கில் வந்து நமக்கு வந்து வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் மிரரோட பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 3x4 வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் நமக்கு வந்துட்டு டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க, செராமிக் டைலுங்க. அது போக வந்து எங்கேயுமே வந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. 2 cents லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய 3 BHK வீடுங்க. ஸோ நிறைய பேரோட ட்ரீம் ஹவுஸாக கூட இது வந்து இருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் வந்துட்டு அவசியம் இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஓப்பன் டெரேஸ் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியான உட்டன் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோரை திறந்து நம்ம வந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியா இருக்குதுங்க. சூப்பரான டெரேஸ் ஏரியாங்க. இதுலேயே வந்து நமக்கு வந்து வாஷிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷனுமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேலே அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ரைசர் ரேட்டில் தான் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. மேலே வந்துட்டோம் மக்களே. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியா கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி நமக்கு வந்து பில்லர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டம்மி காங்கிரீட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு துணிக்காய போகிறதுக்கு கம்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. காவேரி பிராண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடு ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ சுற்றியுமே பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுங்களுக்கு மேலே வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இதனுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.